ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வெயில், செம்ம வெயில் அடிக்குது. இப்போ வந்து ரிஷப் டாடி எங்கே போகிறீங்க? ரிஷப் டாடி கடையில் பால்டி வாங்கணும். பால்டின் ஃப்ரெண்ட்ஸ், பக்கெட் வாங்க போகிறார். ஆமாம், இந்த பக்கெட் பாருங்கள் எப்படி இருக்குது. ரெண்டு பக்கெட் இருக்கு, டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், அது டஸ்ட்பின் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ தூக்கி போட நிலைமை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கெட் வந்து என்னோடய பாப்பா இந்த வீட்டில் புதுசாக வரும்போது இந்த வீட்டிலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கெட் என் பாப்பா வந்து சின்ன குழந்தையாக இருந்தா, 1.5 வயசு குழந்தையாக இருந்தா. அப்பையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உடஞ்சி போச்சு பாருங்கள். இந்த பக்கெட் தூக்கி போட வேண்டியதா இனிமேட்டுக்கு. ரிஷப் டாடி எத்தனை பக்கெட் வாங்க போகிறீங்க? எத்தனை பக்கெட் வாங்க போகிறீங்க? 2 பக்கெட் வாங்க போகிறீங்களா? பெயிண்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெயிண்ட் பக்கெட் வந்து வாங்க போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டாடி வந்து பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இது வந்து நம்ம வந்து டாய்லெட்டில் வந்து தண்ணி பிடிப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சின்னதாக இருக்குது. நான் வந்து துணி ஊற வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சொல்லுங்கள், ஓகேவா? எவ்வளோ ரேட்டு? இது 90 rupees. இது 90யா? அது 2 இந்த பில் இருக்கு. 1 ಬಾಲ್ಟಿ ಇದು 170. ಚಿನ್ನ 90 rupees. 260 ಆಯ್ತು. ரெண்டு சேர்த்து 260. ஆமாம், இதை லெஸ் பண்ணி 250 10 ரூபா மட்டும் லெஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 170 ரூபாவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன பிராண்ட், ஷரோலின் பெயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் இது மட்டும் மாற்ற போகிறாரு. 140 ரூபாவா? அப்பா என்ன ரேட்டு! சரி, மாற்றிட்டு வாங்க. துணி ஊற வைக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா தான் இருக்குது, பட் இதை விட கொஞ்சம் பெருசு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. இதோட ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 170 ரூபாமா. இதோட ரேட் வந்து 140 ரூபாமா ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் வந்து துணி வந்து ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தண்ணி பிடிக்கலாம். ஸோ 170 140 எவ்வளோ ரிஷப் டாடி? 310 310 ரூபாய்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பக்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் நீடிக்கும், ரொம்ப வருஷமாக நீடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேபி பிறக்கிறப்ப வாங்கின பக்கெட்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் எதுவுமே ஆகலை, டேமேஜ் ஆகலை. இது வந்து வேறு பிராண்டு பக்கெட். ஸோ இது வந்து 140 ரூபா, இது வந்து 170 ரூபா. ஆமாம், ரெண்டுமே பெயிண்ட் பக்கெட். ஸோ இனிமேட்டுக்கு கொஞ்சம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் துணி துவைக்கிறதுக்கு, துணி ஊற வைக்கிறதுக்கு. பெரிய துணியெல்லாம் அந்த போர்வை அந்த மாதிரிலாம் இதில் வராது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பக்கெட்டில் தான் போட்டு ஊற வைக்கணும். இந்த மாதிரி பக்கெட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் நீடிக்கும். அதனால் வந்து வேறு எந்த பக்கெட்டும் வாங்கலை, பெயிண்ட் பக்கெட் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே, அநேகமாக நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து 1/2 கிலோ விட கம்மி நினைக்கிறேங்க. பாருங்கள், ரிஷப்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. இந்த வீட்டு கிச்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு, கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கே வந்து அவ்வளோக்கா கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் குக்கிங் வீடியோலாம் அவ்வளோக்கா எடுக்க முடியாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போல்லாம் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக வியூஸே போக மாட்டேங்குது. லாங் வீடியோ வந்து ரொம்ப ரேராக தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். சுத்தமாக வியூஸே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாதம் மீன் குழம்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சோம். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. காரம் சாரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றணும்னு என்னன்னு தெரில, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு சாப்பாடு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே ஸ்பெஷல். நாளைக்கு சண்டே அநேகமாக வெஜ்ஜாக தான் இருக்கும். ஏன்னா நான்வெஜ் வந்து நாங்கள் சாட்டர்டே வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டோம். 2 பேருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். துவரம் பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு கொண்டு வந்திருக்காங்க, முருங்காய் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முருங்காய், அதுக்கப்புறம் 2 பேக்கெட் ஊறுகாய், 5 ரூபா பாக்கெட் ஊறுகாய், துளசி இந்த பிராண்டோட ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தயிர் 2 பேக்கெட். தயிர் வந்து ரிஷப்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தயிர் 2 பேக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி காலையில் ரிஷப் டேடி வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் கிடையாது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எண்ணெய் பாக்கெட், குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் என்னன்னு தெரில. ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் ஷாப்பிங் பண்ணது. எவ்வளோன்னு தெரில, ரேட் வந்து ரிஷப் டேடிக்கு தான் தெரியும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நார்மலாக சாம்பார் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வீட்டு ஓனர் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க, அங்கே வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டே எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோமான்னு பார்ப்போம். போனோம்னா வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.